இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். தோசை, அதுக்கு வந்து இட்லி பொடி தான் தொட்டுன்னு சாப்பிட்டேன். இது நான் சாப்பிட்டது. என் பையனுக்கு வந்து தோசையும் மீன் குழம்பு, எங்கள் அக்கா வீட்டிலேருந்து மீன் குழம்பு தான் இருந்தது. அதுதான் மத்தியானம் லஞ்சுக்கு. அது வச்சு தான் அவனுக்கு தோசை ஊட்டினேன். அப்புறம் ஒயிட் ரைஸு, எங்கள் அக்கா வீட்டிலேருந்து மீன் குழம்புன்னு சொன்னால நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டு நல்லா திக்காக மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. நேற்று நைட்டு கொடுத்துருந்தாங்க. அது காலையில் தான் நாங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம், மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி காலைல சூடு பண்ணோம். சூப்பராக இந்த மீன் குழம்பெல்லாம் நேற்று வச்சு இன்றைக்கி சாப்பிட்டதாங்க சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் அப்படி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எங்கள் 3 பேருக்குமே கரெக்டாக இருந்துச்சு, நிறையவே இருந்தது. இதுலேருந்து வெறும் மீன் குழம்பு மட்டும் ஊற்றி என் பையனுக்கு சாதம் கலரி, மீனெல்லாம் இல்லாமல் மேல்கண்டு மீன் குழம்பு கிரேவி மட்டும் ஊற்றி சாதம் போட்டு கலரிட்டு அவனுக்கு முட்டை மட்டும் வறுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா முள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கூலில் சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சாதம் கலரி முட்டை கட் பண்ணி போட்டு டப்பாவில் ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டோன்னா அவன் அப்படியே அப்படியே எடுத்து சாப்பிட்டுடுவான். மதியானம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஓட்டடை தான், அது தட்டை சொல்லுவாங்கள்ல, பருப்பு போட்டு பச்சரிசியில் அது தட்டை. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.